தவறுகள் செய்து தண்டனை அனுபவித்து வரும் சிறை கைதிகளின் வாழ்வில் ஒளி பெறும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்த சிறைச்சாலை பஜார் எனப்படும் ஃப்ரீடம் திட்டம் கைதிகளுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. சூழ்நிலையின் தாக்கத்தால் தவறு செய்து தண்டனை பெற்று சிறையில் உள்ளவர்கள் மீண்டும் வாழ்வில் வளம் பெற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த 2014ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கொண்டு வந்த உன்னத திட்டம்தான் சிறைச்சாலை பஜார் எனப்படும் ஃப்ரீடம் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் தமிழகத்திலுள்ள 9 மத்திய சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளுக்கு தொழில் சார்ந்த பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. அதன்பின் அவர்கள் தயாரிக்கும் பொருட்கள் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன. சேலம் மத்திய சிறைச்சாலை நம்ம வரும்போது பார்ப்பேன். அப்புறம் ரெகுலராக துணி கூட தேய்ச்சிட்டு இருக்கிறேன். நம்ம கிட்ட வந்து நல்ல நண்பராக அன்பாக பழகிறாங்க. தொழிலை கவர்மெண்ட்டில் அதுவும் அவங்களுக்கு ஒரு சலுகை பண்ணி கொடுத்துறாங்க. சிறைத்துறை அதிகாரியாக அவருக்கு நல்லா ஒரு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளியில் 5 ரூபா வாங்குறாங்க, இங்கே 3 ரூபா வாங்குறாங்க. அவ்வளோதான். துணி கொடுத்தா உடனே தேய்ச்சியும் கொடுத்துட்றாங்க. அந்த வகையில் சேலம் மத்திய சிறைச்சாலையில் முடித்திருத்தல், தையல், சலவை போன்ற பணிகளையும், இரும்பு கட்டில் தயாரித்தல், பீரோ தயாரித்தல், மண்புழு உரம் தயாரித்தல், காய்கறிகள் உற்பத்தி செய்தல் போன்ற தொழில்களையும் சிறைவாசிகள் செய்து வருகின்றனர். இவர்கள் தயாரிக்கும் பொருட்கள் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்படுகின்றன. இதன் மூலம் கிடைக்கும் லாபத்தில் 20% சிறைவாசிகளின் கணக்கில் சம்பளமாக சேர்க்கப்படுகிறது. ஒன்றுக்கு மேலே பயிற்சி பெற்று இப்போ 4 பேரை பயிற்சி கொடுத்து 4 சலவையமாக அவங்க வந்துருச்சு. மேலும் அதுக்கு மேலே இன்னும் பயிற்சி 5 பேருக்கு கொடுத்துட்டுருக்குறோம். இது மூலயமா சலூன், டைலரிங் இப்படின்னு படிப்படியாக உயர்ந்து கொண்டே போயிட்டுருக்குது. இதனால் இங்கே வருவதனால அந்த சிறைவாசிகள் வெளி மக்களாக சந்திக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷமும் மன நிம்மதியும் கிடைக்கிது. இதனால் இன்னும் நல்ல சிறைவாசிகள், நல்ல பயன்படுத்தப்பட்ட சிறைவாசிகள் இதனால் அவங்களும் மனம் தெரிஞ்சு நாங்களும் வரோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மேலும் பயிற்சி பெற்றுட்டு இருக்கிறாங்க. தவறு செய்தவர்களையும் மனம் திருந்த வழிகாட்டும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக மக்களின் நலனுக்காகவே வாழ்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை. சூழ்நிலையில இந்த குற்றங்களை செஞ்சு சிறை கைதிகளாக இருக்கிற இந்த சிறை கைதிகளுக்கு அவங்களுக்கும் மனசாட்சி திருந்தி மறுவாழ்வு ஆளணும், அவங்களும் சக மனிதராக வாழணும் அப்படிங்கிற கருத்தில் கொண்டு தமிழக முதலமைச்சர் அவர்களால் துவங்கப்பட்ட இந்த திட்டம் ஒவ்வொரு சிறை கைதிகளும் நல்ல மனமாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பதே சொல்லலாம். உறுதியாக இந்த சிறை கைதிகள் மட்டுமல்ல, சிறை கைதிகள் மூலமாக பொதுமக்களும் சிறை கைதிகளாக பார்க்காமல் சக மனிதராக நினைக்கிறார்கள் என்பதே சொல்லலாம். ஜெயா செய்திகளுக்காக சிறைவாசலில் இருந்து விஜயானந்த்.